காலமுறை ஊதியம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 16வது நாளாக கோவையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிதா, தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் காலமுறை ஊதியம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாக கோவையிலும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இரவு பகலாக தொடர்ச்சியாக அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த காலமுறை ஊதியம் என்ற ஒரு உறுதியினை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர்களுக்கு 16,500 ரூபாயும், அதே போல அலுவலக உதவியாளர் நிலையில் இருப்பவர்களுக்கு 15,700 ரூபாய் என்ற அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 16 நாட்களாக போராடியும் தங்களை தமிழக அரசு அழைத்து பேசவில்லை. உடனடியாக அரசு அழைத்து பேச வேண்டும் எனவும், இல்லையெனில் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என கூறி தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனினும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொடர்ச்சியாக அங்கன்வாடி ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி.